இன்டர்வியூ இவ்ளோ ஈஸியா இருக்குன்னு தெரிஞ்சுனா நான் அவனையும் கூட்டிட்டு வந்திருப்பேனே. எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. யாரை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சீங்க? அவனும் நானும் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ரொம்ப க்ளோஸ். ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கான். அவனுக்கும் இந்த வேலை கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்ல. அவன்னு சொல்றியே தவிர அவன் உனக்கு யாருன்னு சொல்ல மாட்டேடி. அவனும் நிறைய கம்பெனில ட்ரை பண்ணிட்டான், ஒண்ணுமே செட் ஆகல. அதுக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவு வேணும்டி. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டவசமா வேலை கிடைச்சிட்டு. அந்த போண்டா பையன் அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டான். நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். அப்ப ஏன் எனக்கு மட்டும் ஜோக்கு கேட்டாரு? அது அவன் அன்னைக்கு நல்ல மூட்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் உங்களை செலக்ட் பண்ணிட்டான். உங்களை செலக்ட் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்டை கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டான். ஆமா ஷாலு, கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டான். அட என்னங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, வந்து ஏமாந்து போனா கஷ்டமா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றோம். ஆமா ஆமா பரவாயில்லைங்க, சும்மா ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ண சொல்லுவோம். வந்தா மழை போனா மஸ்கோ தல்வான்னு போக வேண்டியதான். அடே அஸ்வினே, ஏதாவது பண்ணுடா. இவ பாட்டுக்கு இவனையும் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. அவன் வந்தா என் லவ்ல கண்டிப்பா மண்ணள்ளி போட்டுருவான். என்னது லவ்வா? ஐயோ உளறி துளைச்சிட்டமா. டே அது அப்புறம் சொல்றேன்டா, இப்போ ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ்டா. சரிடா நான் பாத்துக்கிறேன் விடு. ஷாலு, உங்க ஃப்ரெண்டுக்கு நான் வேணா வேற கம்பெனில ரெஃபர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், அங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல அஸ்வின், நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேயே ட்ரை பண்ணலாம். இங்க கிடைக்கலன்னா நீங்க சொல்ற கம்பெனில கேட்போம். அவன் இங்க வேலை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்குமா? எதுக்குடி? க்ளவுஸ் பண்றதுக்கா? டேய் மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? ஒன்னும் சொல்லாம வந்துட்ட? டேய் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் மச்சான். அவ இல்லாம இனி ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாது. இதை நான் எப்படிடா அவளுக்கு புரிய வைக்க போறேன்? அவ எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றா. என் இதய சுக்குநூற உடஞ்ச மாதிரி இருக்குடா. டேய் மாப்பிள்ள, என்னடா சொல்ற? அந்த பொண்ணை நீ இவ்ளோ லவ் பண்றியா? ஆமாடா மச்சான், அந்த பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணா அவளை தான் பண்ணுவேன்னு. டேய் இதெல்லாம் நடக்குமாடா? நடக்கும்னு தான் கொஞ்சம் முன்னாடி வரை நம்பிக்கை இருந்து, இப்பதான் எனக்கு பயமா இருக்கு. ஆனா இது எல்லாம் ஒன்னால தான் நடந்து. நீ அன்னைக்கு அந்த போண்டா வாங்கிட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்கலாம். அவளே செலக்ட் ஆயிருப்பா. இப்ப பாரு, அவ ஃப்ரெண்டு நீ அவனையும் செலக்ட் பண்ணிடுவான். இல்லடா அதெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் தைரியமா இரு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிடா பாப்போம். டேய் வருண், எங்கடா இருக்க? வீட்டுல தாண்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன? அடே சோத்து மாடு, எப்பவும் தின்னுட்டே இரு. ஏண்டி? சரி நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. எதுக்குடி? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு தான். வேணாண்டி, வந்தாலும் செலக்ட் ஆக போறது இல்ல, எதுக்குடி வேஸ்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சோத்து முட்டை, நீ கிளம்பி வா ஃபர்ஸ்ட். என்ன சொல்லாம கொள்ளாம கட் பண்ணிட்டா? சரி போய் தான் பாப்போம். வந்துட்டியா? எங்க வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். ஏன் ஷாலு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன். நான் இப்ப செலக்ட் ஆகவா போறேன்? டேய் நீ நினைக்கிற மாதிரி இங்க இன்டர்வியூ ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காதுடா, ரொம்ப சப்பையா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, கிடைக்கலன்னா போட்டோம். சரி சரி இவ்வளோ சொல்ற, பாப்போம். சரி நீ உள்ள போ, நான் இங்க வெயிட் பண்றேன், முடிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் வருண். தேங்க்ஸ் டி. என்னங்க இங்க தனியா நிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு சொன்னேன்லங்க, அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான். அதான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் செலக்ட் ஆயிடுவானா இல்லையான்னு கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க. நான் இருந்த அதே பதட்டம் தான்டா, கன்ஃபார்மா இது லவ் தான். ஷாலு, ஓ இவன் தான் அந்த பரட்டையா? டேய் என்னடா ஆச்சு, செலக்ட் ஆயிட்டியா? கடவுளே, செலக்ட் ஆயிருக்க கூடாது கடவுளே.